ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் நிறைய இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி நிறைய இருக்கும். இதில் எதுவுமே இல்லைன்றது ஒரு அர்த்தமாக இருந்துச்சு. நல்லா இல்லை ஏன்னா இல்லை தலைவா கொஞ்சம் அது ஹீரோயினி ஃபஸ்ட் ஸ்டாப் காட்டுறாங்க, வந்து ஒரு ப்ரொடியூசரை கதை சொல்ல வருது, வரும்போது கொஞ்சம் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃபன் ஃபீல்டாக இருக்குது. நம்ம ஒன்று எந்த அளவுக்கு பார்த்தோமோ அதில் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் 2 பார்க்கலாம். ஹாட்ஸ்பாட் 2 வெறித்தனமாக இருந்துச்சு ப்ரோ. நல்லா சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தோம். இந்த 2.5 hours எப்படி போச்சுன்னே தெரியல. அவரோட ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, இப்படி தான் என் பொண்ணு வருவா, இப்படிலாம் வரும்போது சட்டியை போட்டுன்னு. ஹாட்ஸ்பாட் 1 எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கவங்க தெரியும். இது 2ங்கிறது இன்னும் டபுளாக தான் அந்த ஃபன்னும் ஒரு இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. சொசைட்டிக்கு வந்து ஒரு கருத்தை சொல்ல வராங்க ப்ரோ. எஸ்கேல சிஎம்ங்கறாங்களாமா? ஆமாம், 2015லுமே டோனி ரிட்டையர் ஆக மாட்டார், அவர் ப்ளே பண்ணுவார். தளபதி ரசிகர், அதை தவிர மற்ற எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கு படத்தில். அஸ்வினோட கதை, அதை 40 கதை கேட்டு தூங்கிட்டாருங்கிறதெல்லாம் படத்தில் வச்சுருக்காங்க. தளபதி ரெஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2026 யார் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தாங்க. தளபதி ரசிகர்கள் கலாய்ச்ச மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அது வந்து அதெல்லாம் ஒன்றும் ஆமாம் தலைவா சொல்லியிருக்காங்க. நானே அந்த விஷயத்தை நான் அவர் பார்க்கும்போது எனக்கு டேய் நீ என்னடா சொல்கிறது, நீ சொன்னால் நான் கேட்டுக்கணுமாடா டேய். இல்லை அது கலாய்க்கிற மாதிரி இல்லை, சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். அது தளபதியை வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபீல் குட் மூவி. ஒரு சில விஷயம் கருத்தும் நல்லா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அஸ்வின் சாரை பார்க்கும்போது எனக்கே அந்த லவ் பண்ணும் போல இருக்கு. ஹாட்ஸ்பாட் டூ மச் உண்மையிலே ரொம்ப டூ மச்சாக இருந்துச்சு. உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறது. டூ மச்சாக எதுக்காக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் நிறைய இருக்கும், கொஞ்சம் அப்படி இப்படி நிறைய இருக்கும். இதில் எதுவுமே இல்லைன்றது ஒரு அர்த்தமாக இருந்துச்சு. நல்லா இல்லை ஏன்னா இல்லை தலைவா கொஞ்சம் அது ஹீரோயினி ஃபஸ்ட் ஸ்டாப் காட்டுறாங்க, வந்து ஒரு ப்ரொடியூசரை கதை சொல்ல வருது, வரும்போது கொஞ்சம் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அப்படி தான் தோணுச்சு. நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி இல்லை, நாங்கள் கொஞ்சம் பூஸ்டப்போட பார்த்துட்டு தான் ஒரு நல்ல ஒரு மெசேஜோட இப்போ இருக்கிற ரசிகர்களுக்கும் இப்போ இருக்கிற நடிகர்களுக்கும் ரியல் லைஃப் கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. அதெல்லாம் எம்எஸ் பாஸ்கர்லாம் டேய் ஏன்டா நீ அதை பண்ணுற அப்படின்ற வந்து செருப்பால் அடித்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் தம்பி ராமையா சார் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அஸ்வின் சாரை பார்க்கும்போது எனக்கே அந்த லவ் பண்ணும் போல் இருக்குது அப்படின்னு நான் அப்படி நினச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப உருகி லவ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, மொத்தத்தில் இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஸ்பெசிஃபிக்காக என்னது? தம்பி ராமையா கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் அவரும் கஷ்டப்பட்டு இங்கே இது பண்ணி சொத்து சேர்த்து வெளிநாட்டில் படிக்க வச்சு அந்த பிள்ளை திரும்ப வரும்போது அவரோட ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, இப்படி தான் என் பொண்ணு வருவா, இப்படிலாம் வரும்போது சட்டியை போட்டுன்னு அப்படி போட்டுன்னு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அது ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. திரும்ப அவர் பழி வாங்குறதுல ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குது பிரதர். படம் வந்து ஃபன் ஃபீல்டாக இருக்குது. நம்ம ஒன்று எந்த அளவுக்கு பார்த்தோமோ அதில் கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் 2 பார்க்கலாம். இதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குது. பட் அது கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது. சொசைட்டிக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துருக்காங்க. அதை நான் சொன்ன அது படத்தை கதையை சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால் தேட்டரில் பாருங்கள். இல்லை அது கலாய்க்கிற மாதிரி இல்லை, சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். அது தளபதியை வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது கலாய்க்கிற மாதிரி இருக்காது. அப்போ பக்கா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம கலாயாக பார்த்தா தான் கலாய். ஸோ அது ரசிகர்களுக்காக நம்ம என்ன அதுலேருந்து கற்றுக்குறோம், சொசைட்டிக்கு நம்ம என்ன இது பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். ஸோ படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஹாட்ஸ்பாட் 2 வெறித்தனமாக இருந்துச்சு ப்ரோ. நல்லா சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருந்தோம். இந்த 2.5 hours எப்படி போச்சுன்னே தெரியல. நல்லா ஃபீல் குட் மூவி. ஒரு சில விஷயம் கருத்தும் நல்லா சொல்லியிருக்காங்க. நம்ம அப்பா அம்மா கிட்ட இருக்கும் போது எப்படி இருக்கணும், அப்பா அம்மா நம்மளை எப்படி பார்க்குறாங்க, நம்ம அப்பா அம்மாவை எப்படி பார்க்கணுன்ற மாதிரி நல்லா சொல்லியிருக்காங்க. ஃபீல் குட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய வந்துட்டு டபுள் மீனிங் கண்டென்ட்டு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஃபேமிலியாக வர்றது வந்துட்டு அவங்களுக்கு புரியுமான்னு தெரியல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் மஸ்ட்டாக எல்லா சீனுமே என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப்லாம் எப்படி போச்சுன்னே தெரில, அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. அதில் நிறைய இடத்துல ட்விஸ்ட்டு ப்ரோ. அந்த ட்விஸ்ட்டை நான் ரிமூவ் பண்ண விரும்பல. நிறைய இடத்துல ட்விஸ்ட்டு இருக்குது. அதை நீங்கள் மூவி வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா குட்டாக இருக்கும். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம். நல்ல மூவி, மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஹாட்ஸ்பாட் 1 எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கவங்க தெரியும். இது 2ங்கிறது இன்னும் டபுளாக தான் அந்த ஃபன்னும் ஒரு இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். யோசிக்கிற அளவுக்கு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க படத்தில். அந்த கொஷின்ஸ் கேட்குறதும் சரி, ஒரு ஃபன்னும் சரி, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு எங்கேஜிங்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் பேக்கேஜாக தான் இருக்குது. யூனிக்காக இருக்குது. மற்ற படம் சேமாக இல்லாமல் பேட்டர்னே நியூவாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி இப்போ நான் ஒரு மாதிரி ஃபன் மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாங்க. ஆனால் இதில் கருத்து வச்சு அந்த கருத்தை எப்படி ஃபன் மூமெண்ட்டாக எடுத்துகிட்டு போகலான்றதை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் செம்மையாக இருந்துச்சு. அது கருத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு டாப் ஆக்ட்ரஸ்க்கு எல்லாத்துக்குமே அடிச்சுக்கிறோம். அது அடிச்சிக்க தேவையில்லை. நம்ம அடிச்சிக்கிறதுனால நமக்கு பிரோஜனம் கிடையாது, பேக் ஃபேர் ஆகிறது நமக்கு தான்ன்றது வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தாங்க. செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து நம்ம ஒரு எடுத்து சொல்கிறோம், அது அவங்க வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அது அவங்க விதமாக சொன்னால் தான் புரியுன்ற மாதிரி தம்பி ராமையா செமையாக பண்ணியிருந்தார். அது கடைசி வந்து அஸ்வின் ராம் ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது செமையாக இருந்துச்சு.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி கடைசியில் அது வந்து ட்விஸ்ட் ஆகி ஒரு பேக் ஒரு காதல் மாதிரி செமையாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் ராம் நடிச்சது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதேமாதிரி பவானி சங்கர் ரொம்ப ஒரு கதை சொல்கிற மாதிரி ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டு. கடைசியில் அப்புறம் அந்த ப்ரொடியூசர் என் வரவெல்லாம் என் பொண்ணை கேட்டு தான் வருவீங்களான்ற மாதிரி நல்லா படி நடிச்சு. சொசைட்டிக்கு வந்து ஒரு கருத்தை சொல்ல வராங்க ப்ரோ. அது வந்து ரியாலிட்டியாக நடந்ததை வந்து ரியாலிட்டினா என்ன, இப்போ தளபதி பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்னா இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. சினிமா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கதை 3 கதை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கதையில் எப்படி சொல்லியிருப்பாங்க. கருத்து சொல்ற படம்னால மக்களுக்கு பிடிக்காது. இந்த படம் எப்படி எல்லாரும் பாசிட்டிவா சொல்றாங்க? அது நம்ம கருத்தை வந்து நமக்கு புரிகிற மாதிரி அவங்க புரிகிற ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஹாட்ஸ்பாட் 2 பார்த்துட்டு வந்தேன். ஹாட்ஸ்பாட் 1 நல்லா இருக்கு ப்ரோ. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. இது சொசைட்டிக்கு தேவையான மெசேஜோடு கொடுத்துருக்காங்க. கதை அதனால் சூப்பராக இருக்குது. சொசைட்டிக்கு தேவையான மெசேஜ் நீங்கள் படம் பாருங்கள். நான் மெசேஜ் சொல்லிட்டேன்னா இதை சொல்கிற கேட்பா அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் மெசேஜ் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது கலாய்க்கிற மாதிரி இல்லை, சொசைட்டியில் நடக்கிறத ஒரு இதாக எடுத்து அவங்க ஒரு சாம்பிளாக அதை காமிச்சிருக்காங்க. அதுக்காக எண்டுலேயும் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதையும் பாருங்கள், நல்லா இருக்கு படம். ஆமாம், அது கலாய்க்கிறதுக்காக சொல்லியிருக்காங்களா, எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரில. அது தெரில ப்ரோ. அதுக்காக விஜய் சேதுபதி வந்து இது எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன பண்ணுறது, வன்மம்னு சொல்ல முடியாதுல்ல. தெரியல, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம்ல. தளபதி டேரெக்டாக சொல்லலை ப்ரோ. அதை நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் தளபதி தான் சொல்கிறாங்கன்னு. ஆனால் அது டேரெக்டாக இல்லை. கண்டிப்பாக ஃபேமிலியை பார்க்கலாம் ப்ரோ. அவ்வளோலாம் ஒன்றும் இல்லையே ப்ரோ. இப்போதைக்கு ரியாலிட்டியில் என்ன போயிட்டுருக்கோ அதானே சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபேமிலி வந்து பார்க்கலன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஃபேமிலி வந்து பார்த்ததே தெரியும் அவங்களுக்குலாம் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் இருக்குது. ஃபேமிலி வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. இந்த படத்துல பிடிச்ச விஷயம் நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க ப்ரோ. ஈஸியாக வந்து இது சொல்லியிருக்காங்க, கருத்து சொல்லியிருக்காங்க. அது வந்து அது மாதிரிலாம் தெரில, அக்செப்டபிள் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. காமெடியாக சேர்ந்து சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்காங்க. 10க்கு 8.5 கொடுக்கலாம் பிரதர். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. கண்டிப்பாக 3 வரும், வெயிட் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் படத்தை பார்க்கணும். என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் பிரதர். ப்ரொடியூசர், கேஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல் டீம். ஸோ நானும் ஹாஸ்பிட்டல் டேரக்டராக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கதை எழுதி நம்ம அந்த கதையை கொண்டு போடணும். ஆனால் இந்த படத்தில் டேரக்டர் 3 கதை எழுதியிருக்காரு. 3 ஜேனராக எடுத்துகிட்டு போயிட்டு அது ஒரு கதையாக்கி ஒரு படமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ 3க்கு வெயிட்டிங். ஆமாம் 2015லுமே டோனி ரிட்டையர் ஆக மாட்டார், அவர் ப்ளே பண்ணுவார். ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஆப்வியஸாக. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் போது இதுவாக இருந்துச்சு. பட் ஆனால் டோனி ரிட்டையர் ஆகலை அப்படின்னும் போது நல்லா இருந்துச்சு. எஸ்கேவெல்லாம் செம்மையாக வச்சு செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். தளபதி ஃபேன்ஸ் அவங்களுக்கும் ஒரு கருத்து மாதிரி இருக்குது. அது கலாச்சலாம் போடல, அவங்க வந்து ஃபேனாக இருங்க, நீங்கள் போயிட்டு அவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டு நான் தலை தான் உயிர் அப்படிலாம் இருக்க வேணாம், ஃபேனாக இருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. யாரையும் கலாய்க்கல. படத்தில் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு தளபதி ரசிகர் அதை தவிர மற்ற எல்லா விஷயமும் பிடிச்சிருக்கு படத்தில். அது ஆடியன்ஸு அந்த ரசிகர் இருந்தால் தான் ப்ரோ படம் பண்ண முடியும். படம் பண்ணால் தான் நம்மளை என்ஜாய் பண்ண முடியும். ஒரு ரசிகர்னா அது ரொம்ப மோட்டிவேட்டாக நான் வந்து எல்லாமே பண்ணுவேன்லாம் இல்லை, ரசிகராக என்ஜாய் பண்ணுறது, படம் பண்ணுறது. அந்த ஃபேன்ஸ் இல்லைன்னா சினிமாவே இல்லை ப்ரோ. ஓகேங்களா, படம் பண்ணுறது சினிமா ஃபேன்ஸுக்கோசம் தான். அந்த ஃபேன்ஸே இல்லைன்னா சினிமாவே இல்லை. அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது அது தப்பு தான், நான் அது ஒத்துக்கிறேன். பட் அவங்க கிரேஸு, இப்போ நீங்கள் ஒரு ஹீரோ எந்த அளவுக்கு வளர்க்குறீங்களோ அப்போ தான் அது படமும் அந்த அளவுக்கு வெளியே வரும், எல்லாருக்கும் போய் சேரும். எதுவுமே இல்லை, சும்மா வந்து டிவியில் பார்க்குற மாதிரி சும்மா வந்துட்டு ஃபேன்ஸ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகுது. தளபதி 2 பேரும் சேர்ந்து தான் கலாய்ச்சிருக்காங்க. அஸ்வின் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. முன்னாடி இருந்ததோட இப்போ நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிடிச்ச சீன்ஸ்னால் அந்த 3rd ஸ்டோரி வந்து பயங்கரம். அதை நம்ம லவ் வந்து காதல் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அஸ்வினோட கதை, அதை 40 கதை கேட்டு தூங்கிட்டாருங்கிறதெல்லாம் படத்தில் வச்சுருக்காங்க. அதுவுமே சரி. இங்கே வந்து அந்த அஸ்வினோட இது வரும்போது இன்னும் கொஞ்சம் அவங்கள நல்லா பண்ணியிருக்காங்க. தளபதி ரெஃபரன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2026 யார் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது ட்விஸ்ட்டு, அதாவது எதிர்பார்ப்புலேயே இருக்கட்டும்ன்ற மாதிரி, எதிர்பார்ப்புலேயே இருக்கட்டும், மக்கள் கிட்ட தான் இருக்குது. அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 3rd அஸ்வினோட அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு போர்ஷன், அது நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்காங்க அந்த போர்ஷன். தலை ஃபேன்ஸு, எஸ்கே ஃபேன்ஸு, எஸ்கே நிறைய கலாச்சிருக்காங்க. என்ன கலாச்சிருக்காங்க? எஸ்கே வந்து அதான் ப்ரோ, அஸ்வினோட கதையில் தான் அந்த எஸ்கே டிவிக்கே பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஜெயந்திலாம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, விஜயகாந்த் பர்த்டே. அது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா,
சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு தான் ப்ரோ. ஃப்யூச்சரில் வந்து எஸ்கே சிஎம் ஆகிற மாதிரி ஒரு நியூஸ், அவ்வளோதான் ப்ரோ. வேறு எதுவும் டோட்டலாக அந்த படத்துக்கு 10க்கு எத்தனை மார்க்? 10க்கு 8 கொடுக்கலாம் ப்ரோ. பவானி ஸ்ரீ அவங்க நல்லாவே நடிச்சிருக்காங்க. கேஸ்டிங்கில் நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. தம்பி ராமையா வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூல எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. முக்கியமாக இவர் எம்எஸ் பாஸ்கர் அவருக்கு வந்து இந்த சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறக்கா அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தம்பிராமையாவும் அவரோட கேரக்டரில் வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். எனக்கு பிடிச்சது வந்து 3வது கதை தான் ப்ரோ. 3வது கதை வந்து லவ் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி ப்ரோ. அது நல்லா இருந்துச்சு. ஆமாம், அஸ்வின் நடிச்சு. அவரே 40 பேர் சொல்லி கலாச்சிருக்காங்க படத்துல. புரியல. 40 கதைக்கு எடுத்து ஆமாம், அது அவர் ஸ்போர்ட்டிவ் எடுத்து பண்ணிட்டாரு. அந்த டைலாக்கே அவருக்கு வச்சுட்டாங்க. அது நல்லா தான் ப்ரோ இருக்குது. காமெடி எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. படத்தோட ஃப்ளேவர் வந்து காமெடி தான் ப்ரோ. காமெடி தான், ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். 10க்கு 8 கொடுப்போம் ப்ரோ. அவர் கதையை அவர் ஊசி எடுத்து அவரே குத்துற மாதிரி, அவர் டைலாக் அவருக்கே போட்டிருக்காங்க, கலாய்க்கிற மாதிரி. நல்லா தான் இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக பார்க்கலாம். மொத்தமா 10க்கு எத்தனை மார்க்? 10க்கு ஒரு 8, 9 கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே. உங்களுக்கு வந்து இந்த தளபதி ரசிகர்கள் கலாய்ச்ச மாதிரிலாம் சொல்றாங்களே, அது உண்மை? அதெல்லாம் ஒன்றும் ஆமாம் தலைவா சொல்லியிருக்காங்க. நானே அந்த விஷயத்தை நான் ஒரு பார்க்கும்போது எனக்கு ஏன்னா நானும் அந்த மாதிரிலாம் சின்ன வயசில் என் ரசிகரை பற்றி ஒரு சண்டைக்கெல்லாம் போயிருக்கேன். இருந்தாலும் இதை பார்க்கும்போலாம் நீ என்னடா சொல்கிறது, நீ சொன்னால் நான் கேட்டுக்கணுமாடா, டேய் எங்களுக்குன்னு சில சுய புத்தி இருக்குது, நாங்களாம் யோசிப்போம்டா, நீ சினிமா சொல்லியிருக்க அவ்வளோதான். ஆனால் ஓகே தான், ஆனால் இருந்தாலும் மாற நல்லா தான் இருக்கும். யாரும் மாற மாட்டாங்க. நீ சொன்னால் மட்டும் இந்த ஒரு படத்தை எடுத்து காட்ட மட்டும் மாற மாட்டாங்க. சொல்கிறவங்க சொன்னால் மாறுவாங்க. இது ஒரு பெரிய அண்டர்ஸில் இருக்கிறவங்களோ ஒரு யாராவது சொன்னால் ஏற்றுப்பாங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு நல்ல மெசேஜோட, நல்லா இருக்குது பார்க்கலாம். 10க்கு எத்தனை மார்க்? 10க்கு ஒரு 7.5 போடலாம் சார். ஏன்னா 7.5 படம் தான், 7.5 மார்க் கொடுக்கலாம். கான்ட்ரவர்சி யூஸ்வலாக இருக்கும். அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கும் அந்த கான்செப்ட் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்கும். பட் அதுக்கான அர்த்தங்கள் இடம்பொருள் லேவல்ன்ற ஒரு நல்ல ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இந்த இடம்பொருள் லேவலில் தான் வந்து ட்ரெஸ் போடணும், எந்தெந்த இடத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போடணுன்றத வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டான விஷயந்தான். அது ஏற்றுக்கிறது மக்களோட இது. கான்ட்ரவர்சியாக இருக்கிற மாதிரி தான் கதையும் இருக்குது, படத்துலையும் அப்படி தான் வச்சுருக்காங்க. தளபதிங்கிறதே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக தான் போயிட்டு இருந்துச்சு. நம்மளோட தப்பாக சொல்லியிருக்காங்கன்னு இல்லை ப்ரோ. அவங்க சொல்லியிருக்கிறது என்ன விஷயம்னா, அவங்கள பாருங்கள், ரசிகனா இருக்கிறது வேற, வெறியனா மாறுறது வந்து அது வந்து எல்லாருக்குமே ஆபத்துங்கிற ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து எடுத்துக்கிறவங்க பொறுத்து இருக்கு. 2050 யார் வேணாலும் சிஎம் ஆகலாம், யார் வேணாலும் எதிர்கட்சி ஆகலாம். வரும் அதை யோசிச்சு செஞ்சாங்களா என்னன்னு தெரியல. மேபி அப்படி செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. மேபி அவங்க வந்தாலும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, அதையும் சொன்னேன்.